ஏய், அடுத்த ஆள் வர சொல்லு. பேரு ஆனந்த், பிரசன்ட் மீடியா. கிறிஸ்டியன் மீடியாவா? ஆமாம். அப்போ உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை, நரகத்தில் தான். டேய், கூட்டு போடா. எதுக்கு? நாங்கள் உயிரோடு இருந்தப்போ எவ்வளோ நல்லது பண்ணிக்கிறோம் தெரியுமா? ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகள் எடுத்து பாருங்க. அப்படியா? ஒரு தலைவரோட நிகழ்வு எடுத்து பார்ப்போமா? யார் அவர்? தாராளமாக பாருங்க. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப நீங்கள் பண்ண அலும்பு. இவரெல்லாம் என்ன மக்கள் தலைவர்? குடிச்சிட்டு பேசுகிறாரு. இவர் பேசுறது இவருக்கே புரியல, மக்களுக்கு எப்படி புரிய போகுது? இவரெல்லாம் ஒரு தலைவர். எதை வச்சு அவர் குடிச்சிருக்காருன்னு சொல்கிறேன்? அவர் தான் உளறி உளறி பேசினார்ல. இந்திய உறுதிமொழி தெரியுமா? தெரியும். எங்க சொல்லு. இந்தியா என் தாய்நாடு, என் தாய் நாட்டை உளமாற. ஏன் குடிச்சிட்டு பேசுற? எனக்கு தெரியுங்க, நான் மறந்துட்டேங்க. நீ உளர்னா மறந்துட்ட, அவர் உளர்னா குடிச்சிருக்காரு. பக்கத்துல இருந்து ஊத்தி கொடுத்தியோ? இதே அவர் இறந்ததப்ப நீங்க என்னென்ன அலும் பண்ணீங்கன்னு பார்ப்போமா? ஒரு நல்ல மனுஷனை தமிழ்நாடு இழந்துருச்சு. அவர் உயிரோடு இருக்கிறப்ப எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, எத்தனையோ பேரை இலவசமாக படிக்க வச்சிருக்காரு, என்னென்னமோ பண்ணார். அன்னைக்கு அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவரை ட்ரோல் பண்ணியே அவரை நாசம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இனிமேல் இந்த மாதிரி ஒரு தலைவர் நம்ம கிடைப்பாரா? இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாது. மகா நடிகனா இருக்க யார்? மக்கள் அவர் ட்ரோல் பண்ணாங்களா? உனக்கு தேவைப்படும் போது அவர் ட்ரோல் பண்ணிட்டேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ட்ரோல் பண்ணால் மக்கள் வெளுத்துருவானுங்கன்னு நல்லா தெரியும். அப்போ அவரை ப்ரைட் பண்ணி பேசிட்டு மக்கள் மேலே பழிய தூக்கி போட்டேன். இப்போ சொல்லு, நீ இந்த பக்கமா இல்லை அந்த பக்கமா? இல்லை, நான் அந்த பக்கமே போகிறேங்க. இந்த மாதிரி சில பிரசன்ட் சோஷியல் மீடியா தான் சுயநலத்துக்காக அவரை எவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் ஆக்க முடியுமோ அவ்வளோ ஆக்குனாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ தான் ஆக்குனாலும் மக்கள் எப்போவுமே விஜயகாந்த் அவர்களை ட்ரோல் மெட்டீரியலாக நினைக்கல. அவர் மக்களுக்கான தலைவன் நினச்சி அவர் உயிர் மூச்சு போகிற வரைக்கும் இன்னைக்கும் அவருக்காக நின்றுருக்காங்க. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில்.